ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, இன்று இரவு 12 மணிக்குள்ளாகவே இந்த அப்பன் முருகனின் வாக்கை நீ நம்பிக்கையோடு கேட்டுவிட்டாலே நாளையிலிருந்து உனக்கான நல்ல விஷயங்களெல்லாம் அடுத்தடுத்து நடக்கும் ஆச்சரியத்தை நீ கண்கூடாக மனம் குளிர பார்க்க முடியும் என்றல்லவே. இந்த அப்பன் முருகன் உனக்கு தர வேண்டிய வந்த வரத்தை நீ தவற விட்டாத. உனக்கு எதை கொடுக்கணும்னு யோசிச்சுனா அதை சிறப்பாக நடத்தி கொடுப்பதற்காகவே இப்போது உன்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். உன் வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்கள் ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குதுன்னு உனக்கு வேணும்னா புரியாமல் இருக்கலாம். அனைத்தையும் தகுந்த காரணத்தோட சிறப்பாக யோசிச்சு தான் நான் நடத்தி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். என்ன நடந்தாலும் எல்லாமே நன்மைக்கே நினச்சி நம்பிக்கையோட கடந்து முன்னேறி போய்கிட்டே இரு. கூடிய சீக்கிரமே உனக்கான நல்ல காலம் ஆரம்பமாகும். உன் குடும்பத்தில் சந்தோஷமும் உன் மனசில் அமைதியும் சந்தோஷமும் வெற்றியும் மகிழ்ச்சியும் என உனக்காக பல புது புது நல்ல விஷயங்களை நான் கொடுக்க போகிறேன். ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களை நினச்சி நீ ஒருபோதும் வருத்தப்படாத. உனக்காக நான் இப்போ நிறைய நன்மைகளை தயார் செஞ்சு வச்சுருக்கேன். உன் பிரார்த்தனைகள் எதுவுமே ஒருபோதும் வீணாக போக விட்டுட மாட்டேன். நீ எதிர்பார்க்குறத விட அனைத்தையும் நல்ல முறையில் சிறப்பாக நான் உனக்கு நடத்தி கொடுக்குறேன். நீ எப்போதும் மகிழ்ச்சியோடு இருந்தால் மட்டும் எனக்கு போதுமே செல்லமே. உன் மனசில் இருக்க நல்ல எண்ணங்கள் தான் உன் எதிர்காலத்தை அழகாக உருவாக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டு எப்போதுமே எல்லாருமே நல்லா இருக்கணுன்ற நல்ல எண்ணத்தோட உன் வாழ்க்கையையும் நீ நல்லபடியாக வாழ தயாராகு. மற்றவங்க என்ன சொல்கிறாங்க, மற்றவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு யோசித்து நீ கவலைப்படாத. ஏன்னா உன்னுடைய முயற்சியும் உன்னுடைய நேர்மையும் தான் உன்னை உயர்ந்த உயரத்துக்கு கொண்டு செல்லுமே தவிர அடுத்தவங்களுடைய கண்ணோட்டமும் பார்க்குற விதமும் அடுத்தவங்க பேசுகிற வார்த்தைகளும் உன் வாழ்க்கையில் உனக்கு எந்த நல்லதையும் செய்ய போகிறது கிடையாது. உன் உழைப்புக்கான விதையைத்தான் இப்போ நீ போட்டுக்கிட்டு இருக்க. கூடிய சீக்கிரமே அந்த விதையின் பலனாக நான் வெற்றிங்கிற மரத்தை உருவாக்கி தருவேன். உன் வாழ்க்கையில் பல புது புது வாய்ப்புகளை கொடுக்க நான் காத்துக்கிட்டு இருக்கேன். என் அருளும் ஆசீர்வாதமும் இனி எப்போதும் உனக்கு துணையாகவே இருக்கும். உன் வாழ்க்கையில் நான் ஒரு திட்டத்தை வச்சுருக்கேனா அது கண்டிப்பாக சரியாக சிறந்ததாகத்தானே இருக்கும். இதோ என் திட்டப்படியே உனக்கான உயர்வை கொடுத்து உன் வாழ்க்கையை நீ வெற்றிகரமாக வாழும்படி நான் செய்கிறேன். இனி எல்லா விஷயமும் நல்லபடியாகவே நடக்கும்ன்ற நம்பிக்கையோட நீ தைரியமாக முன்னேறு. நீ தனியாக இருக்கிறதாக ஒருபோதும் நினைக்க வேண்டாம். நீ போகும் பாதையிலும் நீ செய்கிற செயல்களிலும் நான் எப்போதுமே உன் கூடவே தான் இருக்கேன்றதை புரிஞ்சுக்கோ. உன் கையை பிடிச்சு உன்னை வழி நடத்தி பாதுகாக்க வேண்டிய நேரத்திலும் சரியாக உன்னை பாதுகாத்து நான் வழி நடத்துவேன். உன் அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். என்னையே நம்பும் உன்னை எப்படியாவது நல்ல முறையில் நான் வாழ வைப்பேன். நீ சற்றும் எதிர்பாராத சந்தோஷங்களை உனக்கு கொடுத்து அருளுவேன். எப்போதுமே நேரம் கிடைக்கும் போதெல்லாம் முருகா முருகா நீ என் பேரை சொல்லிக்கிட்டே இரு. கூடிய சீக்கிரமே உனக்கான அனைத்தும் சிறப்பாக நல்லபடியாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். உனக்கு எந்த மனக்குழப்பமோ பயமோ வேண்டாம். இந்த அப்பன் முருகன் உனக்கான சரியான பாதையை காட்டுவேன். உனக்கு இருக்கிற தடையையெல்லாம் உடைத்தெறிந்து உன் வாழ்க்கையில் நான் முன்னேற்றத்தை கொண்டு வந்து தருவேன் என்று சொல்லவேன். நீ செய்கிற முயற்சிகள் அனைத்திலும் நீ தோற்று போயிடாத அளவுக்கு நான் தான் உன்னை காப்பாற்றிக்கிட்டோம். நீ கீழே தடுக்கி விழுகாமல் தவறி விழுகாமல் அடுத்த நிலைக்கு போகணும்னு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இப்போது உனக்கு கஷ்டமாக இருக்கும் வாழ்க்கை கூடிய சீக்கிரம் சந்தோஷ வாழ்க்கையாக மாறும்படி வெற்றியை உன் கைகளில் ஒப்படைக்கிறேன். நீ எப்போதும் விடாமுயற்சியோடு முன்னேறிப்போ. இப்போதே உனக்கு கஷ்டமாக இருக்கிற இந்த வாழ்க்கையை சுகமானதாக சந்தோஷமானதாக நான் மாற்றி காட்டுறேன். உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுத்து உனக்கான நல்ல வாய்ப்புகளையும் கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட அவசியமில்லை என்றல்லவே. இத்தனை நாளாக பொறுமையாக காத்திருந்த உன்னை நான் ஒருபோதும் ஏமாற்ற மாட்டேன். நீ கேட்டதையெல்லாம்
நீ என்னிடம் வேண்டியது போலவே உனக்கு நடத்தி கொடுத்துட்றேன். நீ ஒருபோதும் உன் கண்ணீரை மட்டும் வீணாக்க வேண்டாம். இத்தனை நாளாக கவலையிலேயே வாழ்ந்த உனக்கு இப்போது சந்தோஷத்துக்கான நாட்கள் நெருங்கி வந்துருச்சு. வாழ்க்கையை மகிழ்ச்சியோடு அனுபவிக்க தயாராகு. நீ கீழே விழுகணும், தோத்து போகணும்னு நினைக்கிற மனிதர்களிடமிருந்து உன்னை காப்பாற்ற நான் வந்துட்டேன். யார் உன்னை பற்றி என்ன நினச்சாலும் நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். நீ என்னுடைய அன்பு குழந்தை. உனக்கு எது நல்லதோ அதை நிச்சயமாக நானே செஞ்சு கொடுப்பேன். யாருக்கிட்டையும் சொல்ல முடியாமல் உன் மனசுக்குள்ளேயே நீ எல்லாத்தையும் யோசித்து அடக்கி வச்சிருக்கிற கண்ணீரையும் உன் கவலைகளையும் வேதனைகளையும் இந்த அப்பன் முருகன் நான் தீர்க்க போகிறேன். இதுவரைக்கும் நீ இழந்ததையெல்லாம் தாண்டி உனக்கான உயர்வை கொடுத்து உன்னை வெற்றிகரமாக நான் வாழ வைக்கிறேன். அடுத்தடுத்து உன் வாழ்க்கையை நீ சிறப்பாக சந்தோஷமாக வாழும்படி செய்கிறேன். எந்த சூழ்நிலையிலையும் நீ ஒருபோதும் நம்பிக்கையை மட்டும் இழந்துட வேண்டாம். தடைகள் நிறைந்த பாதையில் இருந்து வெற்றி நிறைஞ்ச வாழ்க்கையை நான் உனக்கு அமைச்சு கொடுக்குறேன். இந்த அப்பன் முருகனின் அருள் உனக்கு இருக்கும்போது இனிமே நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். உன் வாழ்க்கையில் இருக்கிற கவலைகள் குறைந்து உனக்கான மகிழ்ச்சி உன்னை வந்து சேரும்படி இந்த அப்பன் முருகன் பார்த்துக்கிறேன் என் செல்லமே. நீ பட்ட கஷ்டமும் நீ வடித்த கண்ணீரும் ஒருபோதும் வீணாக போகாது. இத்தனை நாளாக உன்னை சூழ்ந்திருந்த சோதனைகள் யாவும் விலகி போய் இனிமே உன்னை சுற்றி நன்மைகளும் நல்ல விஷயங்களும் நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். ஓ மேலே உண்மையான அன்பு வச்சிருக்கிற மனிதர்கள் உன்னை தேடி வரும்படி நான் செய்கிறேன். ரொம்ப நாளாக ஓ மேலே அன்பும் மரியாதையும் பாசமும் கொண்டு தூரத்தில் இருந்த அந்த மனிதரை இப்போது உன்னை நோக்கி உன்னிடமே கொண்டு வந்து சேர்க்கிறேன். இத்தனை நாளாக நீ அழுது கவலைப்பட்டு வடித்த கண்ணீர் எல்லாம் இப்போ ஆனந்த கண்ணீராக மாறப்போகுது. உன் வாழ்க்கையை பிரகாசமாக ஆகும்படி நான் செய்ய போகிறேன். இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் நீ எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்க, எந்த அளவுக்கு போராட்டத்தை சந்திச்சாயின்னு உனக்கு மட்டும்தான் தெரியும். ஆனாலும் அது எதுவுமே நிரந்தரம் கிடையாது. இப்போது உன் வாழ்க்கையில் இந்த அப்பன் முருகன் வந்துவிட்டேன் அல்லவா. இனி எப்போதுமே உன் கூடவே இருந்து உன்னை பாதுகாத்து உனக்கான நல்லதையெல்லாம் நான் சிறப்பாக செஞ்சு கொடுத்துட்றேன். எந்த சூழ்நிலையிலையும் நீ ஒருபோதும் தைரியத்தையும் நம்பிக்கையும் இழக்க வேண்டாம். உன்னை வாட்டி விதைக்கிற துன்பங்கள் அனைத்தும் உன்னை விட்டு விலகி போகும்படியும் நீ வாழ்க்கையில் முன்னேறும்படியும் உனக்கான நல்ல காலத்தை நான் உருவாக்க போகிறேன். நீ எதை யோசித்து கவலைப்படுறியோ அது அனைத்தையும் சரி செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்பு. அடுத்தவங்க உன்னை பற்றி என்ன விமர்சனம் செஞ்சாலும் அதை கேட்டு நீ மனசு உடஞ்சி போகாதே. தேவையில்லாத விஷயங்களுக்காக உன்னை நீயே கஷ்டப்படுத்திக்க வேண்டாம். உனக்காக இந்த அப்பன் முருகன் இருப்பேன். கந்தன் இருக்க கவலை இல்லைன்னு நீ எப்போதும் நம்பிக்கையோட நிம்மதியாக இரு. தைரியமாக நீ இருந்தாதான் உன் வாழ்க்கையில் முன்னேற்றம் வந்து சேர முடியும். உனக்கான நல்லதையெல்லாம் நடத்தி கொடுக்க நான் இருக்கும்போது உனக்கு எதுக்காக கவலை வருது? வாழ்க்கைனா உன்னை சோதிக்கும் விதமாக, உன் பொறுமையவே சோதிக்கும் விதமாக பல விஷயங்கள் நடக்க தான் செய்யும். ஆனால் என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் நீ பொறுமை இழக்க வேண்டாம். உனக்கு எதிராக நடக்கிற எல்லா விஷயங்களையும் நான் தலைகீழாக மாற்றி அமைச்சு உனக்கான நன்மைகளை நடத்தி கொடுக்குறேன். இந்த அப்பன் பழனி முருகன் உன் மனசில் இருக்க எல்லா விருப்பங்களையும் உனக்கு நல்லபடியாக நிறைவேற்றி கொடுத்துட்றேன். உன் வாழ்க்கை பயணத்தை மாற்றி அமைச்சு உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க நான் இருக்கும்போது நீ அமைதியாக நடக்கிறத வேடிக்கை மட்டும் பாரு. கூடிய சீக்கிரம் எல்லாமே மாறும். உன் வாழ்க்கையில் வெற்றியும் செல்வமும் வந்து சேரும். எந்த சூழ்நிலையிலையும் நீ எதுக்காகவும் மனம் தளர வேண்டாம். நீ ஆசைப்பட்ட அனைத்தும் தானாகவே உன்னை வந்து சேரும்படி செய்ய வேண்டியது இந்த அப்பன் முருகன் என்னுடைய பொறுப்பு. தோல்வியை தாண்டி உனக்கான வெற்றியை நான் உன் கைகளில் ஒப்படைப்பேன். பழனி மலைக்கு நீ வரணும்னா பாதை கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் இந்த அப்பன் முருகனின் மலை உச்சிக்கு நீ வந்துட்டீனா, பழனி மலையை தொட்டுட்டீனா, என்னை பார்த்துட்டீனா, உன் வாழ்க்கையிலையும் மனசுலையும் மிகப்பெரிய தெளிவு வந்துடுவேன் செல்லமே. என் மேலே நம்பிக்கையோடு இருக்கிறவங்க யாரையும் நான் ஒருபோதும் தோற்று போக விடவே மாட்டேன். காலம் தள்ளி போனாலும் கடைசியில் நிச்சயமாக நீ வெற்றி பெற்றே தீருவாய். உன் பொறுமைக்கும் பக்திக்கும்
நான் உனக்கான மிகச்சிறந்த பரிசை கொடுக்க போகிறேன். என்னையே நம்பும் உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். உனக்கு பக்கபலமாக நானே இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி கொடுக்குறேன். என் அருளால் இனி எல்லா விதத்திலும் உனக்கு வெற்றி வந்து சேரும். எதுக்கும் பயப்படாமல் தைரியமாக இருக்கிற உனக்கு இந்த முருகன் துணையாக இருந்து உன் தளராத உள்ளத்துக்கு ஏற்ற வெற்றியை மிக பெரிய அளவில் கொடுக்க போகிறேன். நம்பிக்கையோட முயற்சி செய்கிறவங்க யாரும் ஒருபோதும் வாழ்க்கையில் தோற்று போகவே மாட்டாங்க. அதுவும் இந்த அப்பன் முருகனின் துணை உனக்கு இருக்கும்போது எல்லா தடைகளையும் தாண்டி நிச்சயமாக நீ வெற்றி பெறுவாய் என் செல்லமே. வாழ்க்கைங்கிறது ஒரு யுத்தம் தான், வாழ்க்கைங்கிறது ஒரு போர்க்களம்தான். ஆனால் அந்த போர்க்களத்தில் நீ எப்படி தைரியமாக போராட ஒரு அடியை எடுத்து வைக்கிறாயோ அதை பொறுத்து உனக்கான முன்னேற்றத்தை நான் கண்டிப்பாக கொடுத்துருவேன். மனசில் தைரியத்தோட வாழ்க்கையை ஜெயிக்க முடியுன்ற நம்பிக்கையோட உனக்கான செயல்களை செஞ்சினா கண்டிப்பாக வெற்றி தானாக உன்னை தேடி வந்துடும். இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு நல்லது நடந்துரும்னு ஒவ்வொரு நாளையும் நம்பிக்கையோடு எதிர்கொண்டு வாழும் உன்னை நான் எப்படி ஏமாத்துவேன் நினச்சிக்கிட்டு இருக்க? உனக்கு உண்மையான பலமே உன்னுடைய இறை பக்தி தான். எந்த அளவுக்கு கடவுள் பக்தியோடும் நம்பிக்கையோடும் வாழுகிறாயோ அந்த அளவுக்கு நான் உனக்கான நல்லதையெல்லாம் சிறப்பாக நடத்தி கொடுக்குறேன். வாழ்க்கையில் வரக்கூடிய தடைகளை பார்த்து நீ பின்னாடி போக வேண்டாம் என் செல்லமே. எத்தனை தடைகள் வந்தாலும் தயங்காமல் முன்னாடி போ, முன்னேறுவாய். உன் முன்னால் இருக்கிற பாதையை எல்லாம் உனக்கான வெற்றி பாதையாக மாற்றக்கூடிய சக்தி என்கிட்ட தான் இருக்குது. இந்த உலகம் வேணும்னா உன்னை ஒரு சாதாரண மனிதனாக பார்க்கலாம். ஆனால் உண்மையிலேயே நான் உன்னை வெற்றியாளனா தைரியசாலியாக தான் பார்க்குறேன். நீ உழைக்கிற உழைப்பும் முயற்சியும் கஷ்டமும் மற்றவங்களுக்கு யாருக்கு வேணும்னா தெரியாமல் போகலாம். ஆனால் மேலேருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த முருகன் எல்லாத்துக்குமே கணக்கு வச்சுருக்கேன். என்னை எப்போது சரணடைந்தாயோ, எப்போது என் மீது பக்தி செலுத்தி என்னை வணங்க ஆரம்பிச்சியோ அப்போதிலிருந்தே உன் வாழ்க்கை திசையை நான் மாற்ற முடிவெடுத்துட்டேன். தாமதத்தையும் தோல்விகளையும் தாண்டி உனக்கான வெற்றியை நான் கொடுக்க போகிறேன். உன் பக்கத்தில் நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் பயப்பட வேண்டாம். வாழ்க்கையில் இருக்கும் சோதனைகளை தாண்டி உனக்கான வெற்றியை நான் கொடுப்பேன். நம்பிக்கையும் பொறுமையும் உழைப்பும் கொண்டு வாழும் உன்னை என் அருளால் மிகப்பெரிய ஆளாக உயர்த்தி காட்டுறேன் செல்லமே. உன்னுடைய உழைப்பை நீ தொடர்ந்து செய்யும்போது அது எவ்வளவுதான் சின்னதாக இருந்தாலும் அதுக்குரிய மதிப்பு நான் கிடைக்க செய்வேன். எந்த சூழ்நிலையிலையும் மெதுவாவது நீ நடந்து போகணுமே தவிர எங்கேயும் எதுக்காகவும் நின்றுடக்கூடாது. இந்த அப்பன் முருகனின் அருள் பெற்ற நீ வாழ்க்கையில் ஒருபோதும் தோற்று போக மாட்டேன். தாமதமாகும் விஷயங்களை எல்லாம் தாண்டி உனக்கு தரமான வெற்றியை கொடுக்க நான் இருக்கேன். நம்பிக்கையோடு நீ தொடர்ந்து நடந்து போனினாலே வாழ்க்கை கண்டிப்பாக உன்னை உயர்த்தி உன்னை வெற்றியின் உச்சத்தில் உட்கார வச்சிடும். இந்த அப்பன் முருகன் உன் வாழ்க்கையில் இருக்கேன்ற நம்பிக்கை மட்டும் உனக்கு இருந்தால் போதும். எந்த பயமும் உன்னை தொட முடியாது. எத்தனை தடைகள் வந்தாலும் அதை உடைத்தெறிந்து உன்னை நான் வெற்றிகரமாக வாழ வைப்பேன். இந்த முருகனின் வேல் போல கூர்மையான நம்பிக்கையோட இரு. இந்த அப்பன் முருகனின் வசிப்பிடமாகிய மலை போல நீ உறுதியான மனசோட இரு. இப்படி உறுதியான மனசும் நம்பிக்கையும் உனக்குள்ள இருந்தாலே என் அருள் நிச்சயமாக உனக்கு வெற்றியை கொண்டு வந்து கொடுத்துருவேன் செல்லமே. இந்த அப்பன் முருகன் ஒருபோதும் உன்னை தனியாக நடக்க விட மாட்டேன். உன் கண்ணுக்கே தெரியாமல் நான் உன்னை சுற்றி உன் பக்கத்திலே தான் இருக்கேன். நீ எப்போல்லாம் தைரியமாக பேசுகிறியோ, எப்போதெல்லாம் நேர்மையாக நடக்கிறாயோ, எப்போதெல்லாம் வாழ்க்கையை எதிர்த்து போராடுகிறாயோ அப்போதெல்லாம் நான் உன் கூடவே உனக்கு துணையாகவே இருக்கேன்றதை புரிஞ்சுக்கோ. எப்போதும் எல்லா நாளும் எல்லா சூழ்நிலைகளிலும் கூட ஓம் சரவணபவன் என் நாமத்தை சொல்லிக்கிட்டு நீ முன்னேறி போய்கிட்டே இரு. இந்த அப்பன் முருகன் உன் வாழ்க்கையில் இருக்கிற வரைக்கும், நீ என் மேலே வச்சிருக்க பக்தி உண்மையாக இருக்கிற வரைக்கும் எந்த சூழ்நிலையிலையும் எந்த விதத்திலும் நீ எதுலையுமே தோற்று போக மாட்ட. எல்லா தோல்விகளும் தற்காலிகமாகி வெற்றி மட்டுமே நிரந்தரமாக நிச்சயமாக உன்னை ஆட்கொள்ளும்.